யார் இந்த ஈசாய்? இவருக்கும் தாவீதுக்கும் என்ன உறவு? இஸ்ரவேல் தேசத்தில் பெத்லேஹேம் என்னும் ஊரில் ஈசாய் என்னும் பெயருடைய ஒரு மனிதன் இருந்தான். அவன் தேசத்தில் மிக மதிக்கப்பட்ட தலைவராகவும் 7 குமாரர்களுடன் சிறப்பாக வாழ்ந்தவன். மாபெரும் செல்வந்தனும் புகழ்பெற்ற யூதனுமாவான். ஈசாயின் தாத்தா போவாஸ், பாட்டி ருத் ஆவார். ஈசாய் இஸ்ரவேல் மக்களுக்கு நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதி சங்கத்தின் தலைவர். அவர் பணியாற்றிய சங்கமானது மோசாயால் தொடங்கப்பட்ட செனகிரி சங்கம் என அழைக்கப்பட்டும் ஆலோசனை குழுவார். இந்த குழுவில் 70 மூப்பர்கள் இருந்தார்கள். அந்த சங்கத்துக்கு தலைவனாக இருந்தான் இஸ்ரவேல் அரசரான சவுலுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர். இந்த செனகிரி சங்கத்தின் விதிப்படி ஒரு யூதன் மட்டுமே தலைவனாக இருக்க முடியும். இந்த பதவியில் பெரு அதிகாரமும் மதிப்பு மிக்கவராக இருந்தபோது ஈசாயின் வாழ்வில் ஒரு புயல் எழுந்தது. என்ன அந்த புயல்? ஆம், நீ யூதனா என்ற கேள்வி. ஈசாயின் மீது சந்தேகம் எழும்பியது. உன் பாட்டி ரூத் புறஜாதியான மோவாபிய பெண்தானே என்று கேள்விகள் பிறந்தது. இந்த கேள்வி அவனது நிலையை உதைத்தது. செனகிரி சங்கத்தார் கூட்டமாக, நீ சுத்தமான யூதன் அல்ல, இஸ்ரவேலின் ஆலோசனை குழுவை தலைமை தாங்க தகுதியற்றவன் என்று தீர்மானித்தார்கள். அவனை பதவியில் இருந்தும் நீக்கினார்கள். மேலும் நீ உண்மையில் யூதன் என்பதை தீர்க்கதரிசிகள் உறுதிப்படுத்தும் வரை உன் மனைவியோடு கூட உறவு கொள்ளக்கூடாது, இசைந்திருக்க கூடாது என்று ஆணைகள் பிறப்பிக்க. அதனால் ஈசாயும் அவரது மனைவியும் பிரிந்தே வாழ்ந்தார்கள். இது ஈசாய்க்கு பேரவமானம். எப்பேற்பட்ட தலைவன் அவனுக்கு இந்த நிலைமை? அவமானத்தின் உச்சியில் அவனுக்கு ஒரு ஆலோசனை தோன்றியது. எப்படியாவது மீண்டும் இந்த ஜனகிரி சங்கத்தின் தலைவனாக ஆக வேண்டும். தான் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் வாழ்பவன், இறைவனுக்கு உரியவன் என்று நிரூபிக்க ஈசாயால் பல யோசனைகள் மனதுக்குள் அசைவுகள் ஏற்பட்டது. அதில் ஒரு சிறுமியான யோசனை அவனது மனதில் தோன்றி, நான் என் மனைவியின் வேலைக்காரி பெண்ணான மோபாவிய புறஜாதி பெண்ணை திருமணம் செய்தால் அந்த செயல் மக்கள் யூதர்களின் மத்தியில் ஒரு கேள்வியாக எழும்பும். ஒரு யூதன் புறஜாதி பெண்ணை எப்படி திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கேள்விகள் கேட்பார்கள். அந்த கேள்வியில்தான் விடையும் இருக்கிறது. நான் உண்மையான யூதன் என்பதை நிரூபிக்க முடியும் என்று ஒரு சில்லித்தனமான முடிவை எடுத்தான் ஈசாய். அப்படியே செய்தான். பின்னர் அவனுக்கு தள்ளுதல் சீட்டு கொடுத்து அனுப்பலாம் என்று மனதில் எண்ணினான். இந்த யோசனையை அவன் வேலைக்காரியிடமும் பகிர்ந்தான். அவளும் சம்மதித்தாள். ஒரு ரகசியத்தில் மாற்றம் ஏற்பட்டது. அந்த வேலைக்காரி அதை அவளது மனைவியிடம் விசுவாசத்துடன், நன்றியுடன், அந்த வினாவை யாரிடமும் அந்த கேள்வியை சொல்லாதே என்று எச்சரித்தாள். நடந்தது என்ன? அந்த வேலைக்காரியின் வேடத்தில் அவளை போன்று சாயலில் அவளை போல் மாறி ஈசாயிடம் பிரவேசித்தாள். ஈசாயின் மனைவி நியாயப்பிரமாணத்தை மறந்தாள். ஈசாயிடம் பிரவேசித்தாள். அவள் ஒரு கர்ப்பம். 8வது குமாரன் அவன் வயிற்றில் உதிக்க ஈசாவின் மனைவி கர்ப்பமானாள். 8வது மகனும் பிறந்தான். யூதர்கள் மத்தியில் மீண்டும் ஒரு கேள்விகள் பிறந்தது. ஜனகிரி சங்கத்தால் பிரித்து வைக்கப்பட்ட இவள் எப்படி கர்ப்பமாக மாறினாள்? யூதரிடையே பெரும் கலகமும் ஏற்பட்டது. இவள் விபச்சாரம் செய்தாள், அதனால்தான் இவள் குழந்தையை பெற்றாள் விவாதித்தார்கள். இவளை ஜனகிரி சங்கத்தின் முன் வந்து நிறுத்தப்பட வேண்டும், கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று யூதர்கள் திட்டம் தீட்டினர். அந்த ஜனகிரி சங்கத்தின் முன்பாக, நீதிமன்றத்தின் முன்பாக நிறுத்தினாள். அப்பொழுதுதான் ஈசாவின் மனைவி அழுது புலம்பினாள். நடந்த உண்மையெல்லாம் ஜனகிரி சங்கத்தின் முன் வெளிப்படையாக அறிக்கையிட்டால் உண்மையை பேரறிவிப்பாக செய்தாள். ஈசாய்க்கு மீண்டும் அவமானம் தலைக்கு ஏறியது. அவனுக்கு திரும்ப முடியாத பேரவமானம் ஏற்பட்டது. கோபத்தின் உச்சிக்கே சென்றான். இந்த குழந்தை எனது மகன் அல்ல, ஏமாற்றத்தில் பிறந்தவன். இவனுக்கு என் வீட்டில் உரிமை இல்லை, என் சொத்தில் பங்கும் இல்லை. என் வீடு என் 7 குமாரர்களால் மட்டுமே கட்டப்படும் என்று எச்சரிக்கையோடு சொன்னான். சொல்லவும் செய்தான். அதை நிறைவேற்றி ஏதுமறியாத அந்த 8வது குழந்தை அடிமை போல துரத்தி வனாந்திரத்துக்கு அனுப்பினான். துரத்தப்பட்ட குழந்தை, அந்த குழந்தை சொந்த தந்தையும் வெறுத்தாள், பெற்றெடுத்த தாயும் கைவிட்டாள். சகோதரர்கள் வெறுத்தார்கள், ஊரார் வெறுத்தார்கள், உறவுகள் வெறுத்தது. அவராலும் நிராகரிக்கப்பட்டான். எந்த பாவமும் செய்யாத அந்த குழந்தை அனாதையாக்கப்பட்டது, வனாந்திரத்திற்கு அனுப்பப்பட்டது. யார் அந்த குழந்தை? அவர்தான் தாவீது. 1000 முறைக்கு மேல் குறிப்பிடப்பட்ட மாபெரும் அரசனும் கடவுளின் இதயத்துக்கு இணையான மனிதனும் ஆவான். அவன்தான் அந்த பேரரசன் தாவீது. இதோ நான் அக்கிரமத்தில் உண்டாக்கப்பட்டேன், என் தாய் என்னை பாவத்தில் கருவுற்றாள். சங்கீதம் 51:5 சொன்னானே, இதுதான் நடந்தது. ஆம் நண்பர்களே, மனிதர்கள் நம்மையும் நிராகரிக்கலாம்,
பெற்றோர்கள் கைவிடலாம், ஊரார் கேலியாக பேசலாம், கிண்டலாக சொல்லலாம். ஆனால் உன்னை கண்டெடுத்த இறைவன் உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஈசாயால் நிராகரிக்கப்பட்ட அந்த குழந்தை தாவீது இயேசுநாதர் பிறப்பதற்கு ஒரு கருவியாக அன்றைக்கே விலக்கப்பட்டவனின் கோலில் உதித்தவர்தான் நம்முடைய. நன்றிகளுடன் மோஸ்லின் பியர்சன், பேரகம்பிளை பெரும்புலி, உண்ணாமலை கடை, கன்னியாகுமரி தொடரும் இந்த நிகழ்வு. மீண்டும் இதன் தொடர்ச்சிகள் வரும் காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.